வந்து நம்ம ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய சத்துக்கள் நிறைந்த ரொம்ப அற்புதமான மூலிகை இந்த செடி தான். இதனுடைய பெயர் வந்து நாயுருவி அப்படின்னு பேர். நாயுருவி அப்படிங்கிற மூலிகை தான் இதோட பேர். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆடை ஒட்டின்னு பேர். அதாவது இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு விதை மாதிரி வருங்க, அரிசின்னு சொல்லுவோம். அதை இப்போ இல்லை, முடிஞ்சு போச்சு அந்த சீசன். அதில் நிறைய விதை வரும், அதாவது அரிசியாக வரும். அந்த அரிசியை சமைச்சு கூட சாப்பிட்லாம். அது வந்து என்ன ஆகும்னா, நம்ம இப்படி பாஸ் பண்ணும்போது நம்மளோட ட்ரெஸ் மேலே கை மேலெல்லாம் ஒட்டிக்கும். அப்புறம் நம்ம அப்படியே நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் வந்து அப்படியே ப்ராபகேட் ஆகும். இதுதான் இதனுடைய இது. அதனால் இதுக்கு ஆடை ஒட்டின்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த பிளான்ட் வந்து இந்த மூலிகை வந்து சமூலம், அதாவது இதனுடைய வேர், இலை, அதனுடைய கிளை எல்லாமே யூஸு. எதையுமே இதில் வர பூ, விதை எல்லாமே யூஸ், வேறு எல்லாமே யூஸ். இந்த பிளான்ட்டை வந்து ஆன்மீகம், வசீகரமாக மந்திரிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கெலாம் நிறையா விதமாக யூஸ் ஆகும். தெய்வீகம் நிறைந்த மூலிகை இது. மருத்துவத்துக்கு நிறையா பயன்படுறது இந்த மூலிகை. என்னெல்லாம் இதில் யூஸஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து கிருமியெல்லாம் கொல்றதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அதாவது நம்மளுடைய ரெகுலராக இன்டேக் பண்ணும்போது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகி நம்மளுடைய கிருமியெல்லாம் அழிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அடுத்தது எல்லா விதமான கிட்னி ப்ராப்ளம்ஸ்க்கும் இது வந்து இதை இன்டேக் பண்ணும்போது நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இதோட இலையை எடுத்து சாறு பண்ணி அதை வெறும் வயத்தில் கொடுத்துன்னு வரும்போது கிட்னி ஸ்டோன்ஸ் கண்டிப்பாக கரைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் இது நிறைய பேர் இதை பலன் பெற்றிருக்காங்க. இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் பிரச்சனையிலேருந்து கிட்னி சம்மந்தப்பட்ட, அதாவது இந்த யூரின் கடுப்பு, எரிச்சல், இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இதை ரெகுலர் இன்டேக் பண்ணும்போது நம்மளுக்கு போயிடும். இந்த நாயுருவி இலையை நிழலில் உணர்த்தி அதை வந்து பொடி செஞ்சு வச்சுட்டு அந்த பொடியை வெந்நீரில் போட்டு குடிக்கும்போது மூல நோயும் குணமாகும். லேடிஸ்க்கு வர அப்படி நம்ம அந்த பொடியை வந்து ரெகுலராக வெந்நீரில் போட்டு குடிச்சுன்னு வரும்போது லேடிஸ்க்கு வர மென்ஸ்ட்ருவல் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து குணமாகும். இது மட்டும் இல்லாமல் இது ஸ்கின் ப்ராப்ளம், அதாவது சரும நோய் பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சொரியாசிஸை கூட இது போக்கக்கூடியது. அதாவது இதனுடைய இலை, வேர், தண்டு, விதை எல்லாத்தையும் நிழலில் உணர்த்தி பொடி செஞ்சு வச்சுட்டு அதோட கொஞ்சம் பசுமஞ்சளையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி கலந்து தேமல் அது அப்ளை பண்ணும்போது தேமல், இந்த சொரியாசிஸ், அப்புறம் ஏதாவது தோலில் இருக்கிற புண்கள், தோலில் இருக்கிற ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுருதுன்னா எல்லாமே நம்மளுக்கு மறைஞ்சிரும். இது முக்கியமானது. அந்த நாயுருவி பார்த்திங்கன்னா பல் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே போகுங்க. ஆக்சுவலாக பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த நாயுருவியோட வேரை எடுத்து அதை பொடி பண்ணி பல் பொடியாகவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஈரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். இன்ஃபேக்ட் அந்த நாயுருவியோட வேர் எடுத்து கடிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம பல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது ப்ரஷ் மாதிரியே, இந்த டூத் ப்ரஷ் மாதிரியே இந்த வேரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பல் பொடியிலையும் கலந்துட்டு இருந்தாங்க. இது வந்து இந்த நாயுருவியோடைய பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பல்லில் வர வலி, கரை, பேட் பிரெத் எல்லாமே நம்மளுக்கு போயிடும். பல்லை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு டூத் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் போக்கக்கூடியது இந்த நாயுருவி மூலிகை. நான் சொன்ன மாதிரி இது சம்மூலம், அதாவது இலை, வேர், விதை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு தேனில் கலந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மென்ஸ்ட்ருவல் ப்ராப்ளம்ஸ்லாம் லேடிஸ்க்கு வந்து சரியாயிடும். துத்தி கீரையோட இந்த நாயுருவியோட பொடியும் சேர்த்து சூடான நெய் போட்டு சாப்பிடும்போது மூல நோய் குணமாகும். காது பிரச்சனைகள், அதாவது காதில் வந்து நம்மளுக்கு வந்து சீழ் வடிகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இலை சாரை 2 சொட்டு விட்டோன்னா அந்த காதில் வர வலிகள்லாம் வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டீடாக்ஸாகவும் பயன்படுது. அதாவது சளி, இருமல் இருந்ததுன்னா இதை வந்து ஆக்சுவலாக இந்த இலையை வந்து நீங்கள் பருப்புலாம் சேர்த்து நார்மல் கீரை மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம நுரையீரலில் இருக்கிற அத்தனை கழிவுகளையும் வெளியேற்றம் பண்ணி நுரையீரலை புதுசாக ஆக்கிடும். அதாவது நம்மளுக்கு உள்ளே இருக்கிற காய்ச்சல் எல்லாத்தையுமே, உள்ளே இருக்கிற சளி எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துடும். ஸோ டீடாக்ஸ், சளி இதெல்லாம் போக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வச்சு பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இவ்வளவு பலன்கள் நிறைந்த இந்த
நாயுருவியை தான் இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இதை ஹார்வெஸ்ட் பண்ணி நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா பருப்போடு சேர்த்து ஒரு கீரை கடைசல் மாதிரி பண்ணி சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி இது ஈஸியாக வளருங்க. விதை இருக்கும்போது விதையை நீங்கள் அப்படியே தூவி விட்டிங்கனாலே பரவிடும். நான் சொன்ன மாதிரி அது ட்ரெஸ்ஸுலேயே ஒட்டி எல்லா இடத்துலையும் பரவும்னு சொல்கிறேன். அந்த விதையை எடுத்து நீங்கள் தொட்டியில் போட்டு விட்டிங்கன்னா பரவிடும். ஈஸியாக வளரக்கூடிய செடி. இந்த மாதிரி அற்புதமாக பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச நாயுருவி மூலிகையை நீங்களும் வளர்த்து பயன்பெறணும். இப்போ முதல்ல நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எதுலேருந்து பிரான்ச்சஸ் வருமோ அதை மட்டும் கட் பண்ணும். இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணேன். இதோ இதோ இருக்கு பாரு. ஏன் அதை எடுத்துக்கோ. இல்லை எது உடையாமல் மடித்து விட வைக்க முடியும்னு பார்க்குறேன், அதுக்காக வச்சேன். சரி இல்லை டிக்காக இருக்கணும். இப்போ நம்ம நாயுருவி இலைகளை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த இலை தண்டு எல்லாத்தையுமே போடலாங்க, ஈஸியாக மசிஞ்சிரும். பருப்போடு சேர்த்து சமைக்கும் போது கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், செம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள கீரை அது. நான் சொன்ன மாதிரி இந்த மூலிகையோட நாயுருவி சொன்னேன் இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் வந்து அகெராந்தஸ் ஆஸ்பராங்கிறது. நான் சொன்ன மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த இலையில் வந்து பீட்டா கெரோட்டின், விட்டமின் சி, கால்சியம், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. ஈஸியாக வளர்க்கக்கூடிய இந்த கீரையை நீங்களும் வளர்த்து எல்லா பயனையும் பெறணும். ஸோ ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி ஈட்டிங். தேங்க்யூ. நம்ம நாயுருவியை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த கீரையை வந்து நம்ம பருப்போடு சேர்த்து கீரை கடைசல் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள கீரை, ஈஸியாக வளர்க்கக்கூடிய கீரை. நீங்களும் வந்து ஒரு சின்ன தொட்டியில் அதை வச்சு வளர்க்கலாம். இந்த மாதிரி அற்புதமான மூலிகைகள் நம்மளை சுற்றி நிறைய இருக்குது. நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் பயன்படுத்தி தான் ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஸோ நம்மளும் இந்த மூலிகைகளெல்லாம் வளர்த்து பயன்பெறணும். ஸோ ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி ஈட்டிங். தேங்க்யூ.